இப்போ எப்படி எம்ப்ளாயி ரெஜிஸ்டர் பண்றது எதுன்னு சொல்லுங்க. ஆன்லைன் மொபைல் ஆப் எப்படி எனேபிள் பண்றது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெக்கார்டு போட்டிருக்கேன், எனக்கு ரெக்கார்ட் ஆகணும் அதுதான். சரிங்க சார். நீங்க எம்ப்ளாயிஸ் செலக்ட் பண்ணிடுறீங்க. எம்ப்ளாயிஸ் போயிட்டு எந்த எம்ப்ளாயிக்கு நீங்க மொபைல் ஆக்சஸ் கொடுக்க போறீங்களோ அவங்க வந்து எடிட் பண்ண ஆப்ஷன் இருக்கும். அதாவது முத்துகிருஷ்ணன் எம்ப்ளாயிஸ் கொடுக்குறீங்கன்னா எடிட் கிளிக் பண்ணுங்க. முத்துகிருஷ்ணன் எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா GET189 சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணிங்க. நீங்க அப்டேட் எம்ப்ளாயி லாகின் ஆக்சஸ் இருக்கும் சரிங்களா? அது ஜஸ்ட் கிளிக் பண்றீங்க. இங்க வந்துட்டு அவருடைய எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்துட்டு டைப் பண்றீங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் நீங்க வச்சுக்கணும். இல்ல வேற என்ன பாஸ்வேர்ட் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணனும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அவர் ஐடி டிபார்ட்மெண்ட் மட்டும் அவருக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துடணும். சரிங்களா? இதுல இன்னொரு நோட்டிபிகேஷன் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இப்போ அவரு முத்துகிருஷ்ணனுக்கு வந்துட்டு இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவரு இமெயில் அலர்ட் போகும். யாருன்னா லீவ் போட்டாங்களோ இல்ல வந்துட்டு யாரா பண்ணாங்களோ அவங்களுக்கு இமெயில் அலர்ட் போகும். இங்க வந்து அவர் இமெயில் அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கணும். அவர் சார் கிட்ட HR சார் டைரக்டா சொல்லியிருக்கேன். சர்க்கு அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா யாருன்னா லீவ் போட்டாலும் இமெயில் அலர்ட் டைரக்டா வந்துடும் அந்த டிபார்ட்மெண்ட் ஏட்டுக்கு. சாருக்கு வந்துட்டு இப்போ இமெயில் ஐடி எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசஸ் கேர் கொடுத்துருக்கேன், அப்டேட் கொடுத்துட்டேன், எம்ப்ளாயி அப்டேட் ஆயிடுச்சு சரிங்களா? க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புரிஞ்சுச்சுங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்குங்க. டிபார்ட்மெண்ட் ஹெட் பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே ஹெட் பாத்தீங்கன்னா HR நீங்க வருவீங்க. வேற யாருன்னா நீங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ப்ரொடக்ஷன் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹெட் பாத்தீங்கன்னா சத்யமூர்த்தி வேல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட மெயில் போட்டதுனால உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி கான்டாக்டே ஷோ ஆகுது புரியுங்களா? இன்கேஸ் வந்துட்டு யாருன்னா மெயில் லீவ் போடுறாங்க அவங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலயமாவோ இல்ல வந்து டைரக்டாவோ HR வந்து அப்டேட் பண்ற சாஃப்ட்வேர் மூலயமானா லீவ் அப்டேட் பண்ண உங்களுக்கு மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜிசிஎஸ் கேருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு முடிச்சிட்டு இப்போ எம்ப்ளாயி வந்து எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இது வந்து ஆன்லைன் ஆக்சஸ் ESS ன்னு இருக்கும். எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல். ESS மீன்ஸ் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் சரிங்களா? ஸோ இது வந்துட்டு 136 GET 136. அதாவது இது வந்து எப்படி வந்து எம்ப்ளாயி வந்து வெப் பிரவுசர்ல போயிட்டு ஓபன் பண்றதுன்றது இல்லையா? ஆமா, வெப் பிரவுசர்ல இருந்து ஓபன் பண்றது. அதுக்கு ஐபி வந்து 192 வராது இல்லையா? இப்போ அதுதான் சார். இப்போ மொபைல் அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற அப்ளிகேஷன் ஈடைம் ட்ராக் ஓபன் பண்ணிக்கலாம் இருக்கலாம் மொபைல்ல. ஓகே, நான் ஓபன் பண்ணுங்களேன். ஆமா, ஈடைம் ட்ராக்னு இருக்கு. ஓபன் பண்றீங்களா? பண்ணிட்டேன். அது மேல பார்த்தீங்கன்னா ஒரு உலக ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். ஆமா இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. ஆமா, அது போட்டிருக்கீங்க 183.83. அந்த இது போட்டிருக்கீங்க. ஆமா, 40. ஐபி அது கொடுத்துருக்குன்னா ஆமா சேவ் பண்ணி. ஓகே, அதை அப்படியே சேவ் பண்ணிக்க. நான் எது பண்ணதால நெக்ஸ்ட் லாகின் பாஸ்வேர்ட் 70 40 70 சார். ஒரு நிமிஷம் இதுதான் சார். இந்த மீறி உங்க லாகின் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க சார். ஓகே, போட்டோனே மை என்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் என்ட்ரிஸ்னு வருது. உங்களோட என்ட்ரியா நீங்க லீவ் பண்றது லீவ் போறது எல்லாமே அதுல பாத்துக்கலாம். ஓகே ஓகே, டிபார்ட்மெண்ட் என்ட்ரிஸ்ல உங்களுக்கு அண்டர்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அவங்களோட என்ட்ரிஸ் எல்லாமே கேட்கும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதுல இந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவர் சத்யா வருது சரிங்களா? ஓகே, பாத்தீங்கன்னா மொத்தம் 24 பேர்ல அவர் அண்டர்ல 24 பேர் இருக்காங்க. 24 பேர்ல 16 பேர் பிரசன்டா இருக்காங்க. ஓகே சரிங்களா? இதுல வந்துட்டு இன்னும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகல. நான் ஜஸ்ட் அது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். நான் சாஃப்ட்வேர் எடுத்து செக் பண்ணி பார்க்கறேன் என்ன சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும் சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே ஓகே, மற்றதெல்லாம் ஓகே சார். இது சாஃப்ட்வேர் த்ரூவா இப்படிதான் வந்து ஆக்சஸ் பண்ண வேண்டியது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஜிசிஎஸ் கேர் மெயில் ஓப்பன் இருக்குங்களா? ஜிசிஎஸ் கேர் மெயிலா? இருக்கு. எது சார்?
இந்த கீழே இருக்கு பாருங்க. இப்போ இவர் வந்து எம்ப்ளாய், நான் அப்படியே லீவ் கொடுக்குறேன். என்னைக்குன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 16 தானே லீவ் கொடுக்குறேன். மேரேஜ் மேரேஜ் ஆச்சு சார். இல்லை ஒன்றும் ஆகலையா? மேரேஜ்லாம் ஆயிடுச்சு. மேரேஜ் சும்மா டெஸ்டிங் லீவ்னு போடுங்க. காப்பி பிரதர், சொல்லுங்க சார். நான் இப்போ எனக்கு அட்டண்டன்ஸ் போட்டேன், லீவ் போட்டேன், ஆனால் அது எப்படி பார்க்குறது வர மாட்டேங்குது. சரி, ஓகே, நீங்கள் முடிங்க, இது முதல்ல முடிங்க. எம்ப்ளாய் லாகின் போர்ட்டலுக்கு யூஆர்எல் இருக்கும், அதை வச்சு போட்டுருமா? ஆமா சார். இது என்னது? சார் கிட்ட சொல்லிட்டு சார், ம், இந்த நெகட்டிவ் செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் எனேபிள் பண்ணி வைக்கணும் அவருக்கு. யாருக்கு? எஸ்எம்டிபி செட் பண்ணுமா? இமெயில் ஐடி எந்த இமெயில் இருக்கோ எஸ்எம்டிபி சர்வர் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு. 1 minute, 1 minute. இது வந்து எஸ்எம்டிபியா? ஆமா ஆமா சார். அது போட்டு வரணும், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஓகே, நான் அதை செட் பண்ணால் மெயில் போகும், அப்படிதானே நான் பண்ணுறேன்? ஆமா ஆமா சார். டெஸ்ட் பண்ண வெயிட் பண்ணணும் சரி சரி. ஆ, சரி, சும்மா இருக்கட்டும், நான் இப்போ பண்ண போகிறதில்ல. நான் அது ஹெச்ஆரோட மெயில் ஐடி அப்டேட் பண்ணேன். ஓகே ஓகே பிரதர். பிரதர், சொல்லுங்க சார். இதில் எங்கே போயிட்டு அப்டேட் பண்ணீங்க பாஸ்வேர்டு? எதுக்கு சார்? அட்மின் பாஸ்வேர்டு, எஸ்எம்டிபி பாஸ்வேர்டு எங்கே போய் எனேபிள் பண்ணணும்? மாஸ்டர்ஸில் மெயில் செட்டிங்லையா? ஓகே ஓகே ஓகே, சரி, அது பண்ணிடலாம். அடுத்து? மெயில் வந்துருச்சுங்களா? இல்லை, நான் இன்னும் பாஸ்வேர்டு கரெக்டாக பார்த்து செக் பண்ணேன், பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லை. அது மட்டும் போட்டுட்டீங்கன்னா, ஏன்னா மெயில் பம்ப் ஆக மாட்டேங்குது.
ஓகே அவுட் ஆக மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. ஓகே ஓகே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அவுட் பாயிண்ட் ஆகிடும், மெயில் வந்துட்டு ரெகுலராக அவுட் பாயிண்ட் ஆகிடும். ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்பெனி டீடைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கம்பெனி டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருக்கோம், மெயில் ஐடிலாம் ம் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை. ஹெச்ஆர் டிசிஎஸ் இந்தியா டாக்டர் ஹெச்ஆர் மெயில் இருக்குங்களா? அது இருக்கு. சரி சரி. ஒன்ஸ் இது அப்ரூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணாங்கன்னா டைரக்டா வந்துட்டு ஒரு சிஸ்டம்ல ஷோ ஆகும் சார். ஓகே உங்களுக்கு மெயில் வந்துடும் ஃபர்ஸ்ட். ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் இப்போ இது வந்து அவசர அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ம் எத்தனை மணிக்கு 10:15 வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன். ஆ புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து அவசர அட்ரஸ் வந்துருக்குது. இல்லைங்க இந்த லொக்கேஷன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே சரிங்களா? ம் எந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்துருக்கு, ம் பாரதிய சார் கொடுத்துருக்காங்க. ம் சரிங்களா? அது கொடுத்துட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா ம் இதில் வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே இது அப்ரூவல் பண்ணுறது. இது வந்து அப்லோட் பண்ணுறது நீங்கள் மொபைலில் கொடுத்துருக்கீங்க, மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா கொடுத்துருக்கீங்க. கரெக்டுங்களா? சப்போஸ் நீங்கள் சேம் அதில் வந்து விவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சரிங்களா? நீங்கள் எப்போ வந்துட்டு இந்த டைமுக்கு வந்துருக்கீங்களோ அந்த டைம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே அப்ரூவ் பண்ணுற டைம் தானா? அவுட் பண்ணுறதுக்கு அதில் ஆப்ஷன் இருக்கும், இன்னும் இருக்கும் அவுட்னு இருக்கும். ஓகே மொபைல் அப்ளிகேஷன்ல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இன்டைம் அப்ளிகேஷன் இருக்கும், அவுட் டைம் ஆமாம் அப்ளிகேஷன் ஆமாம் 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 கிளிக் பண்ணிட்டு அகைன் போட்டோ கொடுக்கல கேப்சர் பண்ணணும். ரெண்டும் பிடிச்ச உடனே அப்டேட் எக்ஸாக்ட் அப்ளிகேஷனும் ப்ளஸ் அவங்க போட்டோஸ் வந்து அப்டேட் ஆகும் சிஸ்டம்ல. ஓகே சரிங்களா? ஓகே டேட்டா பேஸ் அப்டேட் ஆகுது, ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சார். அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது, டிவி மட்டும் பேசி பார்த்துக்கலாம். வேறு என்ன டீட்டெயில்ஸ் சார் உங்களுக்கு வேண்டதில்லை? இல்லை இதுதான் லாகின் பண்ணி பார்க்குறது தான். உங்களுக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் பாருங்களேன், இங்கே பாருங்க. ஓகே அதில் எனக்கு நேற்று இன்னைக்கெல்லாம் அட்டன்ஸ் வரலையே, 8ஆம் தேதியோட நிற்கிது. ஆனால் பஞ்சில் போய் பார்த்தோம்னா வருது எல்லாம். பஞ்சில் போய் பார்த்தா வருதுங்களா? ஆமாம் ஷிஃப்ட் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணிக்கலாம். என்ன சார்? அது சிஸ்டம் ஆன் பண்ணி இருக்க மாட்டாங்க, இல்லை சிஸ்டத்தில் தானே டேட்டா பேஸ் இருக்கும். ஆமாம் சிஸ்டம் தான் இருக்கும். 14, 13, 12 இதுதான் வந்து ஆமாம் 136 தான். 134 134 என்னது கரெக்ட். எனக்கு வரலையே சார். வரலையா? ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க பஞ்சில். வாட்ஸ்அப் பாருங்க, இங்கே பாருங்க. 14, 14, 13, 12
அன்னைக்கு தான் வந்திருக்குங்க சார். 8ஆம் தேதி ஆரம்பமே. ஓகே, ஏன் அதுக்கு அடுத்து இல்லை 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒன்றுமே காணுங்க மொபைல் ஆப்பில்? 12-13 காமிக்கணும் இல்லையா? மொபைல் அப்ளிகேஷன் காமிக்க சொல்றீங்க, அதை காமிக்க சொல்றீங்க. மொபைல் அப்ளிகேஷனில் வரல சார். மொபைல் அப்ளிகேஷனில் இங்கே பாருங்க, 6ஆம் தேதி, அடுத்து 8ஆம் தேதி, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. மேல அட்டெண்டன்ஸ் லாக் செக் பண்ணிக்கோங்க. 4ஆம் தேதி அது அடுத்த ஸ்கிரீன்ஷாட்டில் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க. ஏன் வே இதை வந்து இஆர்பிக்குள்ள போல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா வேலை முடிஞ்சுனா வே. ஓடிசிபி சர்வர் ஒன்று இல்லை சார், அதை போட்டுன்னா வேலை முடியும் சார் உங்களுக்கு. ஓடிசிசியா? ஓடிசிபி இது என்ன பி அப்படின்னா இல்ல, அது வந்து ஐஎஸ்கியூக்கும் எஸ்கியூ சர்வர் உள்ள கனெக்ஷன் சார். ஓடிசிபி சர்வர் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். ஒரு கால் மட்டும்